Now listen to me. நெப்போலியன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த பீரியட் பெல் அடிக்க கூடாது. பெல் தான் அடிக்க கூடாது. I need some more time. நான் பாத்துக்கறேன். கேர்ஃபுல் ரா. ஓகே மிஸ். இங்க NSS கிளாஸ் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. சரி. இன்ஸ்பெக்ஷன் டீம் அங்க வராங்கன்னு சார் கிட்ட சொல்லி கிளாஸ் அங்கேயே ஹோல்ட் பண்ண சொல்லு. ஓகே? ஓகே பாயா. சிவா, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கோபி ஸ்விம்மிங் பூல் கிட்ட மயங்கி விழுந்திருந்தால. அன்னைக்கு அவன் ஒரு ஜூஸ் குடிச்சிருந்தான். அதை அவங்க கிட்ட யார் கொடுத்தாங்கங்கறத அவங்க கிட்ட கேளு. ஓகே? சரி, நீ என்ன பண்ண போற? நான் லைப்ரரிக்கு போறேன். நீ போ. மாயா அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது. Madam, we will go that side. அங்க என்ன ஸ்பெஷல்? All new AC classrooms. ஓ, நியூ கிளாஸ் ரூம். Yes, madam. என்ன மேடம் பின்னாடி நடக்கிறீங்க? மேம், வாட் ஹேப்பன்? திஸ் இஸ் சிவாஸ் கிளாஸ் ரூம், ரைட்? Yes, yes. 12th A. So what? மேடம் வேண்டாம். Come on, Mr. சுதேஷ் மித்ரன். யாரும் இல்லாத கிளாஸ் ரூம்ல இது ப்ரொஜெக்டர் மட்டும் ஓடிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ண கூடாது. Somebody should take care of it. கிளாஸ் ரூம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனா இருக்கு. நான் க்ளீன் பண்ண சொன்னேன் மேடம். கரெக்ட்டா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓ, நீங்க சொல்லி தான் செஞ்சாங்களா? பட் எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். சொல்லி செய்யக்கூடாது. மறுபடியும் யாரோ வராயடா. மூட்டையில என்னதரா கொண்டு போறாங்க? ஐயோ, குழிப்பணியாரம். தல, நம்ம இவ்வளவுதான் தல போட வந்தோம். இது ஸ்டோர் ரூமா இல்ல மார்ச் ரூமா? சார், பிரின்சிபலும் ஐஎஸ்ஓ ஆஃபீஸர்ஸும் இன்ஸ்பெக்ஷனுக்காக இங்க வராங்க. பெல் அடிச்சாலும் இவங்க எல்லாரையும் கிளாஸுக்கு அனுப்பாம ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. பெல் அடிச்சாலுமா? ஆமா சார். யார் நேரத்தில் 3 நாளா மூச்சுல கூட நேரம் இல்லை. ஒரே நிமிஷம், பெல் அடிக்கிற டைம் ஆச்சு. பெல் அடிச்சுடா. கோபி, ஏய் சிவா, கோபி, அன்னைக்கு ஸ்விமிங் பூல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மயங்கி கிடந்தல. ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்குடா. ஆமாமாமா. ஏன்? அது யார் கொடுத்தது உனக்கு? மாயா ஸ்ரீனிவாசன். என் பேரா? மால்குடி டேஸ். அப்ப இந்த புக்குக்கும் நிறைய காப்பீஸ் இருக்கணும். EF 4786. அது என்எஸ்எஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. என்எஸ்எஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஓகே. அவங்களுக்கு யார் இதை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண அது சொன்னது? இப்போ எனக்கு ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன் சிவா. யோசிடா. பென்சில். கம் ஆன். பெண்டிங்கா? அப்போ கேஎஸ் சார் தான் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டீச்சர் இல்லாத நேரத்தில் நீயே கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறது தப்புன்னு தெரியாது? தெரியும் சார். கிளாஸ்க்கு போகாம நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷர்ட் வேற மாத்திருக்கீங்க. ஓ, டீச்சர் கிட்ட என்கொயரியா? இந்த மாதிரி இன்னொரு புக் எடுத்து 1 இயரா ரிட்டர்ன் பண்ணாம வச்சிருக்கீங்க. இதுல டேவிட் தான் ஆசையா வளர்த்த பூனைக்குட்டிய பென்சிலால கொன்னிருப்பான். அது எனக்கு தெரியும். நான் படிச்சிருக்கேன். நிதின் எங்க? நிதின் டெட் பாடியா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஸ்விம்மிங் பூல்ல நிதினை டார்கெட் பண்ணி விஷம் கொடுத்தது நீங்க தான். அப்போ மிஸ் ஆயிட்டான். இப்போ நீங்க தான் அவனை பென்சிலால கொன்னிருக்கீங்க. மேடம், முதல்ல லைப்ரரியை பார்த்துடலாம். சவுத் ஏஷியாவிலேயே எங்க லைப்ரரி தான் பெரிய லைப்ரரி. மாயா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. மாயா, நிதின் எங்க ஓடி செஞ்சிருக்க? மாயா, நான் இதை எதுக்கு செஞ்சேன்னு உனக்கு சொல்ல புரியாது. மாயா, சொல்லு மாயா. வேணாம் சார். கூட ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. நித்தின் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? கேட்கறன்னு சொல்லு. ஏய், ஏய் மாயா,
மாயா இன்ஸ்பெக்ஷன் முடியறதுக்குள்ள எனக்கு நித்தினோட பாடி வேணும். இங்க வச்சிருக்க சொல்லு. ஏய், ஏய். மாயா, என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஏய், கேளு. ஏய். மாயா. சொல்லாத வரைக்கும் இந்த லைப்ரரி விட்டு வெளியில போக முடியாது மாயா. சொன்னா கேளு. இன்னைக்கு வந்துட்டீங்க. ஏய், God. மாயா மாயா மாயா. நித்திரை முடிச்சு சொல்லி விட்டுறேன். மாயா. மாயா, என்கிட்ட தப்ப முடியாது. ஏய் சிவா. என்ன பண்றீங்க சார்? நான் நினைச்சது மட்டும் நடக்கலாம். உங்க ரெண்டு பேரும் கொண்டு போட்டுருவேன். சிவா, நித்தினை கொண்டது இவன் தான். ஆமா, நான் தான் கொன்னேன். ஏய், ஏய். ரெண்டு வருஷமா அந்த நாடகம் காத்துட்டு இருந்த சிவா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. சிவா. ஏய் சிவா. ஏய், 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 சொன்னா கேளு. நித்திரை கொண்டு வச்சிருக்க. வேண்டாம் சிவா. சிவா. சிவா, என்கிட்ட நேரம் இல்லை. நான் நினைச்சது நடக்கணும். சொன்னா கேளு. ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. பால் அடைஞ்ச மாதிரி இப்படி விட்டுறக்கூடாது. எவ்வளோ ஒட்டடை இருக்கு பாருங்க. ஐயோ Oh my God. நிதின் ரஜினி. நிதின் ஐயோ முதல்ல மூச்சு இருக்கா பாருங்க. மூச்சு இல்லையே மேடம். மை காட். சிவா, ஸ்டூடண்ட்ஸோட நல்லதுக்காக தான் பண்றேன். சிவா, கொலை பண்றது ஸ்டூடண்ட்ஸோட நல்லதுக்காக சார். கொலை. அது யாரு? அது ஸ்ரீதர், எங்க ஸ்கூல் டீச்சர் தான் மேடம். இவர் யாருங்க? இவர் ரங்கசாமி, அலமேலு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். இங்க என்னங்க செய்றீங்க? மேடத்தை பார்க்கலாம் தான் வந்தோம். ஐயோ இது யாரு? இவர் தான் புதுசா சேர்ந்த வாத்தியார் ரவிக்குமார். ஒண்ணு மாட்ட விடுறத பண்ணல. விடாத சிவா. இருக்கட்டும் சார். கடவுளே, ஏய் இதென்ன ஸ்கூலா? கலவரம் நடத்தற மாதிரி இவ்ளோ கொலை. இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? மேடம், எனக்கு அப்படி தெரியும். நானும் உங்க கூட தானே இருந்தேன். யாருக்கு நிக்கிறது பாருங்க. இவன் டவுட் பட்டேன். இவன் அந்த குப்பத்து பையங்க. அவனை பிடிங்க அவனை. ஏய்யா, என்ன நடக்குது இங்க? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பிரின்சி, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. No, first call the police. அவன் கொலை பண்ணது நான் தாங்கிறது எல்லா முன்னாடி ஒத்துப்பேன். இப்போ விடுடா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தப்பிக்க முடியாது சார். ஏய், மிஸ்டர் சுதந்திரம், போச்சு, எல்லாம் போச்சு மேடம். ஒரு டீச்சரா இருந்துட்டு எப்படி சார் ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணீங்க? ஆக்டர் விஜயகாந்துக்கும் உங்களுக்கும் ஏதோ பர்சனல் ப்ராப்ளமோ அதனால தான் உங்க பையனை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஸ்கூலில் ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் அதை தட்டி கேட்டதுனால தான் அந்த பையனை நீங்கள் கொண்டுட்டதாகவும் சொல்கிறாங்களே, உண்மையா சார்? damn it. ஒரு உயிர் போன பின்னாடி தான் எல்லா பிரச்சனையும் காது கொடுத்து கேட்குறீங்க. அது சாகிறவ விஐபியா இருக்கணும். கட்டடம் கட்டும்போது ஒரு கூலிக்கார செத்தா அது ஒரு பிட் நியூஸ். ஆனால் கட்டடம் கட்டும்போது இடிஞ்சு விழுந்து 60 பேர் கும்பலோட செத்தா அது உங்களுக்கு சென்சேஷனல் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ச்சே, ஒரு உயிரோட மதிப்பு எவ்வளோ கேவலமா போச்சுல்ல. இதே ஸ்கூல்ல
2 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்துருச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தை 8வது பக்கத்தில் வர ஒரு பெட்டி நியூஸா படிக்காம ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தீங்கன்னா நான் இப்படி உங்க முன்னாடி குற்றவாளியை வந்து நின்றுக்க மாட்டேன். என் குழந்தை திவ்யா அவன் என்ன சார் தப்பு பண்ணா சொல்லுங்க. தனியா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நான் சந்தோஷமா முழுமையா என் மனைவியோட குழந்தையோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். அது அத்தனையும் அந்த நித்தின் அழிச்சிட்டான். தொலைஞ்சு போன என் வாழ்க்கைக்காகவும் என் திவ்யாவுக்காகவும் நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவனை நான் கொன்னுருப்பேன். செய்யறது தப்புன்னு புரியாத வயசு, சின்ன பையன். அதான் அவன் என் கண் எதிரில் இருந்தும் நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன். ஆனா பணமும் அதிகாரமும் இருந்தா என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை கிடைக்காதுங்கிற தைரியத்தில் என் குழந்தையோட சாவை காரணமா வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருந்தான். தண்டனை தான் தப்ப குறைக்கும். ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ். நிதினை பழி வாங்கணுங்கிறத விட அவன் செய்யற எல்லா தப்பையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி வெளியில எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கிற மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தையும் மூடி மறைப்பாங்கிறது எனக்கு தெரியும். அதான் ஐஎஸ்ஓ இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நான் இந்த விஷயத்தை செஞ்சேன். நான் செஞ்ச அந்த விஷயத்தினால சமுதாயத்தில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வராதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். Because we are still a part of the same corrupted system and society. அப்ப வேற உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, நமக்கு. இதே ஸ்கூல்ல போன வருஷம் ஒரு பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவனோட சாவுக்கு இந்த ஸ்கூலு தான் காரணம்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனுக்கு வயசு 14. யாரும் அதை கண்டுக்கல. இந்த ஸ்கூலோட கவனக்குறைவுனால ஓடுற பஸ்ல இருந்து ஒரு குழந்தை கீழே வந்து செத்துருச்சு. அந்த குழந்தைக்கு வயசு 8. அப்போ யாரும் அதை கண்டுக்கல. சாகர வயசா சருது. இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிருக்காங்களே இந்த ஸ்கூல்ல. அதுல 3 கிரவுண்ட் நிலம், புறம்போக்கு நிலம். இங்க நடந்துட்டு இருக்க தப்பை எதிர்த்து யாராவது ஒருத்தர் ஏன்ற கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அந்த தப்பு அப்பவே தடுத்து நிறுத்திருக்கலாம். அப்ப இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடிட்டு பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாமா? நான் அப்படி சொல்லல. கல்விங்கிறது தொழில் அல்ல, அது ஒரு தொண்டு. அடுத்தவங்க மேல காட்டுற கருணை. பாவங்க பேரண்ட்ஸ் நிறைய ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ல அவங்க பசங்க படிச்சா தான் சொசைட்டியில் ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவான்னு கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. அதை வச்சு இந்த ஸ்கூல்காரங்க என்ன பண்ணுறாங்க? அதிக ஃபீஸை பிடுங்கணுங்கிறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பில்டிங் கட்டுறத போட்டி, விளம்பரத்தில் போட்டி, பஸ் ஓட்டுறத போட்டி, ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுறத போட்டி, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொல்றத போட்டி, அந்த நாட்டோட கலெக்ஷன் இருக்கு, இந்த கார்பரேட்டோட டைப் இருக்கு சொல்றத போட்டி, போட்டி 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 எல்லாத்துலயும் போட்டி. கேவலம். ஒரு வாத்தியார வேலைக்கு சேர்க்கறதுல போட்டி. வாட் அ பிளடி ஐரனி. வாட் அ பிளடி ஐரனி. பஸ்ல கூட போக வசதி இல்லாம வெறும் காலோட 10 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போற பசங்க இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நான் உண்மைதானே சொல்றேன். கவர்மெண்ட் கொடுக்குற சத்துணவை நம்பி படிச்சுட்டு இருக்கிற பசங்க இன்னும் இருக்காங்க. இவ்வளோ ஏன் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு தீபாவளி பொங்கல் கொண்டாடுற பசங்களும் இருக்காங்க. அவங்கள படிக்கலையா சார்? அவங்கள சாதிக்கல? அப்புறம் இவங்க என்ன சார்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்வியை வைக்காதீங்க சார். டோன்ட் டூ திஸ். தயவு செஞ்சு கல்வியை வைக்காதீங்க. Hey, are you interested in space, planets, astronomy? Yeah, why not? Hey, just a friend. Speak
கப் Hey, it's okay. I'll talk to her later. She's just a waste of time. Again, she'll be calling up. Hey, just a second. சொல்லு மாயா. என்ன பண்ற? நானா ஒன்னும் இல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் மீட்டிங்ல இருக்கேன். உன்னை பத்தி ரிசர்ச்சா? ஏய் ஜஸ்ட் a minute. ஏய் என்ன திடீர்னு வந்திருக்க? வந்து உட்காரு, ஃப்ரெண்டு தான். நான் உனக்கு டைம் வேஸ்டா? ஏய் நீ எப்படி இங்க வந்த? ஓ, நான் இங்கெல்லாம் வர முடியாதா? அப்படி இல்ல மாயா. எங்க அங்கிள் இங்க தான் இருக்காரு. ஓ ஐ see. ஏய் எங்கடி போற? I'll be back Lucy. பின்னாடி வராத. மாயா அவளோடயே கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது மாயா. ஜப்ப முக்கிட்ட சொல்லு. ஏய் don't call her like that. ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ.